ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ தான். இது என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்டோட லேப்டாப் வந்து இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த லேப்டாப் பார்த்தினா A to Z, ஓகேவா? அதில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன டீட்டெயில் போட்டிருக்காங்க, பட் அதில் என்ன ஸ்பெக் இருக்குது, அதோட ஃபுல் டீட்டெயிலு A to Z வந்து நான் ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். பட் டெக்னிக்கலாக எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை எல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லேப்டாப் பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன இருக்குன்றத உங்கள்கிட்ட ஷோ பண்ணி காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேப்டாப் இதுதான். இந்த லேப்டாப் நான் முதல்ல ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஜஸ்ட்டு இதில் ஒரு மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? மேனுவல் கொடுத்துருக்காங்க. அது கூட இந்த சைடில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறீங்கன்னா நம்மளுடைய சார்ஜர் அடாப்டர்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஆமாம், நமக்கு சார்ஜ் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கான பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது லேப்டாப் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இவ்வளோ தான் வந்து இந்த பாக்ஸ்குள்ளேயே இருக்கிறது. இப்போ நம்ம லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேப்டாப் பாருங்கள். பட் இங்கே வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸோடு போட்டு ஏசர் லேப்டாப்பு 2025 to 26 இதோடைய மாடலு வேரியேஷன் எல்லாமே பின்னாடி ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டோட ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்காங்க. ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் முதல்ல. ஓகே, ஆன் பண்ணியாச்சு லேப்டாப்பை. இப்போ இது ஆன் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம என்னென்ன இருக்குன்றத ஒரு ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன். இது பல பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். அது என்ன டவுட் அப்படிங்கிறீங்கன்னா, லேப்டாப்பு இவ்வளோ நாளாக தரல, பட் ஏன் இப்போ தந்திருக்காங்க? என்னோட சஜஷன் என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன்னா, ஒன்று எலெக்ஷன் டைமாக இருக்கலாம். சரி, அது இல்லாமல் வேறு என்னவா இருக்குன்னா, நமக்கு இந்த கோவிட் டைமில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகியிருந்தால நமக்கு கிடைக்கல, அதனால் கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாமல் டிலே பண்ணியிருக்கலாம். இது இல்லை அப்படின்னா வேறு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, பட்ஜெட் ப்ரியாரிட்டி, ஓகேவா? ஏன்னா நிறைய செலவு வந்து அதிகமாக இருக்கும். பட்ஜெட் ஷெடியூல் போட்டிருக்க முடியாது. இல்லை இதுக்கான கான்ட்ராக்ட் வந்து யாருமே கரெக்டான ஒரு வேரியேஷனுக்கு போக முடியும். ஏன்னா நல்ல ஸ்பெக்கில் கொடுக்கணும், பட் அது ஒரு கம்மி பட்ஜெட்லேயும் இருக்கணும்ல. அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்து அது ஏதாவது டெண்டர் வந்து அவங்களுக்கு கிடைக்காம இல்லை டிலே ஆகியிருந்தால் கூட ரீசனாக இருக்கலான்றது என்னோடைய சஜஷன், ஓகேவா? சரி, இப்போ லேப்டாப்குள்ளே நம்ம போகலாம். லேப்டாப் வந்து முதல்ல என்ன மாடலு, அந்த மாடல் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது, அதோடைய ஃபுல் ஸ்பெக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த லேப்டாப்போட மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசரில் 1 சீரீஸில் வந்து Z14 55M, ஓகேவா? இதுதான் இந்த லேப்டாப்போடைய மாடலு. பட் இந்த லேப்டாப் எதுக்காக அவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனுக்காக தான் இது வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த லேப்டாப் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கவர்மெண்ட் டெண்டர்லேயே வந்து இது ஒரு ஸ்பெஷல் லேப்டாப்னு சொல்லலாம், ஓகேவா? பட் ஒரு சில பேருக்கு வந்து வேறு மாடல் கொடுத்துருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பட் அது என்னன்றது தெரியல. நாம் இப்போ கையில் வச்சிருக்க லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஏசர் பிராண்டு, ஓகேவா? இதை பற்றி தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் யூஸ் பண்ணிக்கிற ப்ராசஸர் AMDயில் Ryzen 3 7320U ப்ராசஸர் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டெல் பார்த்தீங்கன்னா இந்த 12th Gen 11th Gen அந்த ரேஞ்சில் இருக்கிற ப்ராசஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு லேட்டஸ்ட் மாடல் ப்ராசஸ் தான், ஓகேவா? இந்த ப்ராசஸரோட மேனுஃபேக்சரிங் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, இது வந்து ஒரு ஆபீஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் வந்து ஒர்க் பேஸ்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து கம்ஃபர்டபுளான ப்ராசஸர், ஓகேவா? இதில் யூஸ் பண்ணியிருக்க கிராஃபிக்ஸ் கார்டு, இதில் இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு கிடையாது. அதுலேயே ப்ராசஸ்லேயே வர இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு தான், ஓகேவா? இதோட மெமரி சைஸ் பார்த்தீங்கன்னா 489 MB ஸ்பீட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் இதில் இருக்குது. இதோட யூசேஜ் என்னங்கன்னா, யூடியூப்பில் வந்து நம்ம ஒரு HD வீடியோ பார்க்கலாம். அடுத்தது ஒரு ஆபீஸோடைய MS ஆபீஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஃபோட்டோ எடிட்டிங் வந்து இதில் பண்ணலாம், அவ்வளோதான். பட் லைட் டிசைனிங் மட்டும் தான் பண்ணலாம். பட் ஒரு லாங்கர் டிசைனு, ஒரு அடாப் ஃபோட்டோஷாப் அந்த ரேஞ்சில் ஹையர் அண்ட் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேக் ஆகும், ஓகேவா? கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கே, இது ஒரு கேமிங் லேப்டாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கேமிங் லேப்டாப் கிடையாது. இது ஒரு எடிட்டிங் லேப்டாப்பும் கிடையாது, ஓகேவா? ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஆபீஸ் யூஸ்க்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கான ஒர்க் பேஸ்டுக்கு மட்டும்தான் இது மேனுஃபேக்சரிங் பண்ணது. இதில் யூஸ் பண்ணியிருக்க ரேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB ரேம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இது வரைக்குமே கொடுத்த லேப்டாப்போட இது வந்து அட்வான்ஸாக தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுக்கு முன்னாடி கொடுத்தது கூட பார்த்தீங்கன்னா 4GB ரேம் தான். இது வந்து 8GB ரேமு, DDR5 ரேம், ஓகேவா? DDR5 ரேமில் இதோட டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5500 மெகாபாட் டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து நமக்கு ஒரு மல்டி டாஸ்கிங்க்கே
பக்காவான ஒரு ஸ்மூத்தான ரேம் தான் இது. சரிங்களா? ஏன்னா இது நம்ம எம்எஸ்ஐயோட யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எம்எஸ்ஐயோட யூஸ் பண்ணிட்டு இல்லை ஒரு நோட் பேட் வந்து இது பண்ணி நம்ம ஒரு டெக்ஸ்ட் மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது இல்லை ரெசியூம் ரெடி பண்ணுறது இது போன்ற எல்லா வேலையுமே செய்கிறதுக்கு வந்து நல்ல பக்கவா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு ப்ரௌசிங் யூஸ் பண்ணாலும் சரி எல்லாத்தையுமே இது ஸ்மூத்தான ரேம் தான் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் என்னங்கன்னா அதுக்கு முன்னாடி கொடுத்த எல்லா லேப்டாப்லுமே ஹார்ட் டிஸ்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எஸ்எஸ்டி கார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஹார்ட் டிஸ்கோட எஸ்எஸ்டி வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு இது என்னவா இருக்கும் அப்படின்னா 8GB ரேமு எஸ்எஸ்டி நல்ல பக்காவான ஒரு கான்ஃபிகரேஷன். ஏன்னா நம்மளோட யூசேஜுக்கு மல்டி டாஸ்கிங்க்கு எல்லாத்துக்குமே பக்காவாக ஸ்மூத்தாக இருக்கும். எந்த ஒரு லேகுமே தெரியாது. பட் இதில் கொடுத்துருக்கிறதுல நமக்கு 2 பார்ட்டிஷன் தான் காமிக்கும். அந்த 2 பார்ட்டிஷனில் ஒன்று வந்து 132 பார்த்தீங்கன்னா ஓஎஸ் போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா 50 ஜிபிக்கு வந்து டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பட் இன்னும் ஒரு 50 ஜிபி இருக்கு. அது வந்து லினக்ஸ் ஓஎஸ் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளேவோட சைஸ் என்ன கேட்டீங்கன்னா 14 இன்ச் டிஸ்பிளே. ஓகேவா? 14 இன்ச் டிஸ்பிளே வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெச்டி வந்து ஃபுல் ஹெச்டி தான் சப்போர்ட் பண்ணும். இதில் 16.9 தான் அப்ரக்ஸோட ரேட். ஓகேவா? இதில் என்ன கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனோட இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர் கிளார் ஸ்க்ரீன் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய கண்ணோட ஹை கான்டாக்ட் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலுமே அது எதுவும் பாதிப்பாகக்கூடாதுன்றதுக்காக இந்த கிளாஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பட் இந்த ஸ்க்ரீனுக்கு இது ஓகே தான். இதில் நம்ம அதிகமாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ரீட் பண்ணுறதுக்கு இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது வந்து எக்ஸாம் ஸ்டடி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ் தான் யூஸ் பண்ணுறதால இது ஒரு ப்ரீமியம் தான் இந்த டிஸ்பிளே. ஓகே, இதில் வந்து நமக்கு ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த ஃப்ரண்ட் கேமராவுடைய சைஸோ அந்த ஃபைல் சைஸோ எல்லாமே ரெசல்யூஷனுமே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 0.9 MB தான் நமக்கு வெப்கேம் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720p 30fps. ஓகேவா? 720pல வந்து நமக்கு 30 MPVS தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கூகுள் மீட் அட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான இது. பட் ஆனால் ஒரு லோ லைட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. ஒரு ஹை லெவல்டு ஒரு ஜஸ்ட் ஒரு லைட் இருக்கிற நல்ல பிளேஸில் வச்சு பண்ணீங்க அப்படின்னா ஓகே தான் இந்த கேமரா. இந்த கேமரா வந்து ஒரு ஸ்டுடியோ குவாலிட்டி கிடையாது. பட் இது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டான கேமரா தான் இது. நான் இப்போ லேப்டாப்பே எடுத்து உங்களுக்கு என்னென்ன போர்ட்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சைடில் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜிங் கனெக்டரு, அடுத்தது HDMI போர்ட்டு, அதுக்கப்புறம் 3.0ல வந்து யூஸ் பண்ணுற ஒரு USB போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து C டைப் கேபிள் கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டரு. இதில் ஒரு பின்னு மாதிரி இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா கேமராவை ஆன் பண்ணிக்கலாம் இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேமரா நீங்கள் வச்சாலுமே ஓப்பன் ஆகாது. ஓகேவா? சரி, இந்தாண்ட சைடில் என்ன நமக்கு இது இருக்குன்றத பார்த்துடலாமா? இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 2 USB போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம கீபோர்டு மவுஸ் யூஸ் பண்ணோம்னா இது வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபருக்கு அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்பீட் அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம கீபோர்டு மவுஸ் கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இது 2.0 தான் இதில் சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அதுலேயே ஒரு ஹெட்செட் ஜாக் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கலாம், இயர்ஃபோனு இல்லை மைக்கு கனெக்ட் பண்ணணும், எக்ஸ்டர்னல் மைக்னாலும் இதில் கனெக்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் இன்னொரு பெனிஃபிட் பாருங்கள், நம்மளுடைய மெமரி கார்டு இருக்குல்ல, SD கார்டு, அந்த SD கார்டு மொபைலோட SD கார்டு கூட இதில் ஆட்டோமேட்டிக்காக இதில் இன்சர்ட் பண்ணி நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம அதுக்குன்னு ஒரு அடாப்டரோ இல்லை அதுக்குன்னு ஒரு கனெக்டரோ வந்து வாங்க வேண்டிய தேவையில்லை. இதுலேயே இருக்கிறதால நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் இந்த டைம் கொடுத்த லேப்டாப்லேயே எனக்கு இந்த கனெக்டர் எல்லாமே பக்காவாக பிடிச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவும் ஒரு வேரியேஷனான இது. ஏன்னா நம்ம அதுக்குன்னு ஒரு பேக்கப் இருக்கணும். பட் இது எல்லாமே இதுலேயே இன்பில்டாக கொடுத்துருக்குது. ரொம்பவும் ஒரு பர்ஃபார்மன்ஸானதான். ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு ஃப்ளெக்சிபிளான லேப்டாப் தான் நான் சொல்லுவோம். சரிங்களா? சரி, ஓகே. இதுலேயே ஒய்ஃபை ப்ளூடூத் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒய்ஃபை ப்ளூடூத்தும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒய்ஃபை ப்ளூடூத்து போன டைம்லையும் கொடுத்தாங்க. ஆனால் இந்த டைம் கொடுத்துருக்க ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு 5G சப்போர்ட்டுமே இதில் உண்டு. ஓகேவா? அதுக்கு முன்னே கொடுத்தது பார்த்தீங்கன்னா 4G மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த டைம் கொடுத்ததுல நம்ம ப்ளூடூத்தும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒய்ஃபைல 5G 4G ரெண்டுமே வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ஈஸியாக மொபைலில் நம்ம ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளெக்சிபிளான இதுதான். ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஒரு கம்ஃபர்டபுளான லேப்டாப். ஓகே, இதில் கொடுத்துருக்க சார்ஜிங் அடாப்டர் இருக்கு, பார்த்துடலாம். அதோட சார்ஜிங் அடாப்டரோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசர் பிராண்ட்லேயே வந்த ஒரு பவர் அடாப்டர் தான் இது. இது ஒரிஜினல் பவர் அடாப்டரு. இதோடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா 19 வாட்ஸு 3.42 அகாம்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் இது. ஓகேவா? இது ஒரு சேஃப்டியானது இதுதான். பட் ஏன்னா நம்ம ரெகுலர் யூசேஜுக்கு இது ஒரு கம்ஃபர்டபுளான அடாப்டர். இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இதில் என்ன OS இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறீங்கன்னா
விண்டோஸ் 11 OS இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வந்து விண்டோஸ் 11லே ஹோம் பேஸ்டு ஓஎஸ், ஓகேவா? ஒரிஜினல் ஓஎஸ் தான், பட் வெர்ஷன் வந்து 24H2, ஓகேவா? அந்த வெர்ஷன் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹோம் பேஸ் இருக்கு. ஹோம் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆஃபீஸ் யூஸுக்கு தான் இது ஃப்ளெக்சிபிளானது, ஓகேவா? மற்றபடி மற்ற யூசேஜுக்கு இது ஃப்ளெக்சிபிளானு கேட்டிங்கன்னா இந்த ஓஎஸ் வந்து கம்ஃபர்டபுளாக கிடையாது. இதுலேயே 2 ஓஎஸ் இருக்குது. நீங்கள் பூட் ஆப்ஷன் ஆன் பண்ண உடனே காமிக்கும், ஒன்று பயோஸ் லினக்ஸுக்கு போகிறீங்களா இல்லை இதுக்குள்ளே வரீங்களான்ற மாதிரி காமிச்சிருக்கும், ஓகேவா? பட் இதில் விண்டோஸ் 11 ஓஎஸ் அட்வான்ஸாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏன்னா லேட்டஸ்ட் செக்யூரிட்டி இருக்குது, அதனால் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான செக்யூரான லேப்டாப்பு. அதுவே லாங் டைம் சப்போர்ட்டுக்கு வந்து இது நமக்கு ஒரு பக்காவாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்மூத், இது ஆல்ரெடி ஆக்டிவேட் ஒரிஜினலோட ஆக்டிவேட் கீயோட போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக சூப்பராக ஸ்மூத்தாக இருக்கும். இதில் ஓகே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரியோட கான்ஃபிகரேஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, இதோட யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி வந்து நமக்கு நார்மல் யூசேஜுக்கு கண்டிப்பாக ஒரு 5 to 6 ஹவர்ஸுக்கு வந்து நார்மலாக யூசேஜுக்கு பக்காவாக இது தாங்கும், ஓகேவா? ஏன்னா முன்ன கொடுத்தது வந்து 3 ஹவர் தான் தாங்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வந்து சாலிடாக வந்து இருக்கும், ஓகேவா? ஒரு ஆன்லைன் ப்ரௌசிங் பண்ணலாம், இல்லை ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம், எந்த ஒரு லேகுமே தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் பண்ணலாம், ஏன்னா ப்ரௌசிங்குள்ளே போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது, ப்ரௌஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணாலுமே ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹவர்ஸ்க்கு வந்து இது சார்ஜ் பேக்கப் வந்து கிடைக்கும், ஓகே. இப்போ இந்த லேப்டாப்போட ஓவரால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கில் அழகாக ஒரு கிளாஸ் மேட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. பட் மவுஸும் சரி கீபோர்டும் சரி பார்த்தீங்கன்னா ஃபுல் லென்த்தில் இருக்குது. நம்ம கீபோர்டு யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு டைப்பிங் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஓகேவா? அதேமாரி இதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்லெஸ்னாக தான், ரொம்ப ஹை எண்ட் வெயிட் கிடையாது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி, இல்லை கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் சரி பக்காவாக ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எந்த லேப்டாப்பு போன டைம் கொடுத்ததோட இது ஒரு அட்வான்ஸோட லேப்டாப் தான், சரிங்களா? ஏன் அப்படிங்கன்னா இதில் இருக்க நான் மெயின் பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன். இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா AMD Ryzenல 7 சீரியஸ், ஓகேவா? 17 சீரியஸில் யூஸ் பண்ணியிருக்கா ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது DDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது SSD கார்டோடைய ஸ்டோரேஜுக்கு பதில் ஹார்ட் டிஸ்க்கு பதிலாக SSD கார்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு இன்னமும் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD டிஸ்பிளே இருக்குது. விண்டோஸ் 11 OS போட்டிருக்காங்க, ஒரிஜினல் OS. இது வந்து நமக்கு ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு லேப்டாப்பு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 இல்லை ஒரு 35 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். அது நமக்கு ஃப்ரீயாக வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. ஒரு வேல்யூவான மணி தான், ஓகேவா? பட் நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸுக்கு இந்த லேப்டாப் வேல்யூவானது தான். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி ஏன் லேப்டாப் தரலன்றது எனக்கு அது ரொம்பவும் இதாக இருக்குது, ஓகேவா? பட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ், இந்த நான் கிளாஸ்லாம் வந்து அட்டன் பண்ணும்போது நிறைய பேர் ஸ்ட்ரகிள் அனுபவிச்சாங்க. அதை நானே பார்த்துருக்கேன். பட் அது வந்து அவங்க அப்போலேருந்தே கொடுத்துருந்தா இது ஒரு சரியான டைம் பீரியடாக இருந்திருக்கும். இந்த டைமு கொடுத்துருக்குமே ஓகே தான். பட் இப்போ கொடுத்துருக்க பசங்களுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்குமே சரி இது பக்கமான ஒரு ஃப்ளெக்சிபிளான லேப்டாப் தான் நான் சொல்லுவேன். இதோடைய ஃபுல் அட்வான்டேஜையும் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஓவரால் எல்லாமே ஓகே கவர் பண்ணிட்டேன். பட் இதில் வந்து நமக்கு என்னென்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னா, இதில் வந்து ஒரு 4K வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா இது 4K சப்போர்ட் கிடையாது. அதே போல் இது வந்து ஒரு கேமிங் லேப்டாப்பும் கிடையாது, சரிங்களா? நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், இவ்வளோ ஸ்பெக் இருக்கே அப்போ கேமிங் விளையாடுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா அதை அவங்க யூஸ் பண்ணியிருக்க OS 2 இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் பேஸ்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு போட வேண்டியது தான் எல்லாமே கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது நமக்கு எக்ஸ்டர்னல் கிராபிக்ஸ் கார்டும் கிடையாது, இன்டர்னல் கிராபிக்ஸ் கார்டு தான். அப்போ அந்த ப்ரௌசிங் யூஸ் பண்ணுறதுக்கு, நோட் பேட் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு வேர்டு MS ஆஃபீஸில் இருக்க எந்த டூல் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக பக்காவாக நார்மலான யூசேஜுக்கு கரெக்டாக இருக்கும். மற்றபடி கேமிங்க்கோ இல்லை ஒரு வீடியோ எடிட்டிங்க்கோ இது ஃப்ளெக்சிபிளாக கேட்டிங்கன்னா இது வந்து கிடையாது. ஃபைனலாக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஓவரால் பார்த்த வரைக்குமே இந்த லேப்டாப்பு கவர்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்டு கொடுத்த ஒரு ஏசர் AMD லேப்டாப்னு சொல்லுவோம். பட் இந்த லேப்டாப் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான லேப்டாப்பு. அவங்களுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு PDF வந்து ரீட் பண்ணி நம்ம எஜுகேஷனுக்கு பர்பஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஜிட்டல் இதாக வந்துருச்சு. அதனால் வந்து எல்லாமே ஆன்லைன் கிளாஸு, ஆன்லைன் இன்டர்வியூ அந்த மாதிரி இருக்கிறதால அந்த மாதிரி யூசேஜுக்கெலாம் வந்து இது ஒரு பர்ஃபெக்டாக பக்காவாக தான் இருக்கும். இப்போ தேடி கொடுத்துருக்க காரணமே இதுக்காக தான் இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க ஃபைனலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஓகேவா? எப்படி அந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு இந்த லேப்டாப் பக்காவாக ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கோடிங் யூஸ் பண்ணுறதுக்கும் பக்காவாக இருக்கும். மற்றபடி நம்ம என்ன சொல்கிறது, ஒரு இன்டர்வியூ ஏதாவது கம்பெனியில் இன்டர்வியூ கேட்டாங்க, இல்லை இன்டர்வியூ எடுத்தாங்க அப்படின்னா இன்டர்வியூ இது பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். நம்ம ரெஸ்யூம் ரெடி பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ப்ரௌசிங் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு, அதுக்கு எல்லாத்துமே இது ஒரு பக்காவான
ஒரு ஃப்ளெக்சிபிளான லேப்டாப் தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? அதனால தான் இந்த டைமில் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த லேப்டாப் பிடிச்சிருக்கா? இந்த லேப்டாப்போடைய ஸ்பெக் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பை.